ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து அதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஜூஸை அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸை அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ விருப்பப்பட்ட வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே காக்காப்பழவை பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வச்சு ஒரு விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரை கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ ஒரு தடவை நல்லா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட் ஜூஸை நல்லா அந்த மாதிரி ஒரு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கலக்கிட்டு நம்ம சேர்க்கும் போது எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கெட்டியாகிட்டு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷம் போல் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கெட்டியாகி வந்துருக்கு. ஸோ நம்ம டோட்டலாக ரெடியாக பார்த்திங்க அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கெட்டியாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வந்துட்டு பாதாமும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா பார்த்திங்கன்னா வாசனையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாகிட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போது இன்னொரு ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெய் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் அல்வாவை நம்ம இதை கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து விட்டுடலாம். இப்போ மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நட்ஸ் வந்து தூவிக்கலாம். ஸோ வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. பட் நம்ம சேர்த்து செய்யும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நல்லாவே நமக்கு செட் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் வந்துட்டு நான் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் நம்ம கட் பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி வந்து கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.